உளுத்த நோய் போட்டு இட்லி பொடி அடிக்கிறோம் பாருங்கள். இந்த வாரம் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம். போன வீடியோவில் ஏற்கனவே எடுத்த வீடியோவில் வந்து உளுத்த நோய் எப்படி கழுவுன்னு காட்டின பாருங்கள். அதில் கழுவு நோய் தான் இந்த வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வச்சு தான் பொடி அடிக்க போகிறேன் பாரு. அதான் வறுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்துட்டு எடுத்து அப்படியே எடுத்து எட்ட வச்சிடணும். அடுத்தது இதுக்கு தேவையான மிளகா போடணும். ஒரு எப்படியும் ஒரு 100 காஞ்ச மிளகா போடணும். அப்போ தான் உரப்பு இருக்கும். இன்னும் உரப்பு இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச கொத்தமல்லி போட்டாலும் போடலாம், இல்லை வேணாலும் விட்டுடலாம். நான் மல்லி போட மாட்டேன். ஏன்னா மல்லி வடை பிடிக்காது சில பேருக்கு. பெருங்காயம் இது மட்டும் போட்டு அடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுங்க வறுக்கணும். போட்டு வச்சுருக்கேன். இந்தமாரி பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். இந்த நோய்க்கு வந்து ஒரு 100 காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் பாருங்கள். இது போட்டால் தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுபோல் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுருக்கோம் பாருங்கள். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு 20 கிலோ பூண்டு, பெருங்காயம் கூட சேர்த்துக்கணும். இதை வச்சு பொடி வச்சு காட்டணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதோட மிளகு ஜீரகத்தை போட்டு வறுத்துக்கணும். நல்லா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நொய்யும் இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிடணும் பாருங்கள். இதில் போட்டு ஒன்றா கலந்து வைக்கணும். அதில் கொஞ்சம் முறுன்னு ஆகும். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடலாம். பெருங்காயம் போட்டாலும் இதுக்கு வாசனை தனி வாசனை. அதை போட்டு இது கூட சேர்த்து ஒரு கலவை விட்டுணும். சூட்டில் எல்லாம் மிதமான சூட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இடிக்கும்போது இந்த பூண்டை தட்டி போடணும். ஒரு 20 கிலோ பூண்டு எடுத்து வச்சுனால அதை அப்படியே அம்மியில் வச்சுட்டு நடத்தி இடிக்கும்போது அது மேலே போட்டு இடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இடிச்சிட்டு பொடி கட்டுறோம் பாருங்க. பூண்டு இதுமாதிரி தாங்க இடித்து வச்சுக்கணும். இடித்தா தான் கொஞ்சம் மையம். இது வந்து இதுக்கு தேவையான உப்பு வரும் பாருங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பூண்டையும் எடுத்து அதில் போடலாம். போட்டு அரைக்கணும். உரைச்சிட்டு பாருங்கள் பொடி. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உளுத்த நோய் இருந்ததுன்னா உளுத்த நோய் மட்டும் வச்சு இடித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.